தானாம்பாளையம் தனியார் பள்ளி 1ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட ஆசிரியருக்கு உயர்ந்தபட்ச தண்டனை வழங்க வேண்டும் என தமிழ் மக்கள் நண்பன் கட்சி நிறுவனர் செந்தில்குமார் கோரிக்கை விடுத்துள்ளார். புதுச்சேரி தவளக்குப்பம் அடுத்த தானாம்பாளையத்தில் உள்ள செயின்ட் ஜோசப் ஆங்கில பள்ளியில் 1ஆம் வகுப்பு மாணவிக்கு அங்கு பணிபுரியும் முதலியார்பேட்டையை சேர்ந்த ஆசிரியர் மணிகண்டன் பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். ஆத்திரமடைந்த பொதுமக்கள் நேற்று முன்தினம் பள்ளியில் புகுந்து சூறையாடியதை தொடர்ந்து பின்னர் கலவரமாக மாறியது. இதனால் 2ஆம் நாளான நேற்று அப்பகுதியில் பதற்றம் நிலவியது. இந்த சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரி மற்றும் தமிழகத்தை சேர்ந்த 18 கிராமங்களை சேர்ந்த மீனவர்கள் நேற்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்லாமல் புறக்கணித்தனர். புதுச்சேரி குழந்தைகள் நல அமைப்பு சார்பில் கொடுத்த புகாரின் பேரில் தவளக்குப்பம் போலீசார் போக்சோ சட்டத்தின் பிரிவு கீழ் வழக்கு பதிந்து ஆசிரியர் மணிகண்டனை கைது செய்து நேற்று மாலை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி காலப்பட்ட சிறையில் அடைத்தனர். நல்லொழுக்கம் கற்றுத்தரும் ஆசிரியர் வேலியே பயிரை மேய்வது போல் இந்த சம்பவம் அமைந்துள்ளதாக தமிழ் மக்கள் நண்பன் கட்சி நிறுவனர் செந்தில்குமார் தனது பேட்டியில் தெரிவித்துள்ளார். மேலும் இது குறித்து அவர் கூறுகையில், காவல்துறையோட வேலை என்ன? தப்பை தடுக்கிறதா இல்ல தப்பு பண்றவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதா? பாதிக்கப்பட்டவங்க நியாயம் கேட்கறதுக்கு போயிருக்கிறாங்க. அவங்களுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுக்காம தப்பு பண்ணவனுக்கு நீங்க பாதுகாப்பும், தப்பு பண்ண கல்வி நிறுவனத்துக்கு பாதுகாப்பும் கொடுத்து நியாயம் கேட்க வந்தவங்க மேல தடியடி நடத்துறீங்கன்னா நீங்க என்ன ஆட்சி நடத்துறீங்க? அப்ப கவர்மெண்ட்டும் முதலமைச்சரும் தப்பு பண்றவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறாரா? உடனே அதுக்கு ஒரு நிதியை கொடுத்து அந்த பிரச்சனையை ஆய கட்ட வேண்டியது. இப்ப இதுதான் அடுத்தது நடக்கும். ஏன்னா காசு கொடுத்து எல்லா விஷயத்தையும் மறைச்சிடலாம் அப்படின்ற ஒரு போக்கு நம்ம கவர்மெண்ட் செஞ்சிட்டு இருக்குது. மக்கள் இதே மாதிரியே அனுபவிச்சுட்டே போக வேண்டியதுதான். ஏன்னா நீங்க தானே அவங்களை ஓட்டு போட்டு தயார் பண்ணி அவங்களை மறுபடியும் ஆட்சியில் உட்கார வைக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் இது வேணும், இன்னும் நிறைய நடக்கும் உங்களுக்குலாம். நம்ம ஊர்ல கொலை பண்றவன், கொள்ளை அடிக்கிறவன், கஞ்சா விற்கிறவன் இவனெல்லாம் தடுக்கிறதுக்கு போலீஸுக்கு வழி கிடையாது. அதெல்லாம் அவங்களால தடுக்க முடியாது. ஆனா ஒருத்தன் அபியூஸ் பண்றான்னா அவனுக்கு ஆதரவா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்கறது மட்டும் கவர்மெண்ட், காவல்துறை முதல்ல நிக்குது. பாதிக்கப்பட்டவன் தானே பாதிக்கப்பட்டவன அடிக்கிறதுக்கு முதல்ல நிக்குது. ஏன்னா அவங்க வீரத்தை இவங்க கிட்ட தானே காட்ட முடியும். கொலை பண்றவங்க கிட்ட, கொள்ளை அடிக்கிறவங்க கிட்ட காட்ட முடியாது. அவன்கிட்ட காட்டினா அவன் திருப்பி காட்டிட்டு போயிடுவான்ல. அந்த மாதிரி இருக்குது நம்ம நிலைமை. மக்கள் இதெல்லாம் கவனத்துல வச்சுங்க. நீங்க இன்னும் இதே மாதிரி இருந்தீங்கன்னா கடைசி வரையிலும் உங்களுக்கு இன்னும் இதை விட மோசமான நிலைமைலாம் நடக்கும்.